ராகினி 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 ரோகிணி பாருடி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு. அழாதம்மா பாத்துக்கலாம். எப்படி பண்ணிருக்கா பாருடி. அம்மா அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்சா சும்மா பைத்தியக்காரிமா, உன் அக்கா ஒரு பைத்தியக்காரி. இப்படியா முடிவெடுப்பா? அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி இருப்பேன். இவ எடுத்த முடிவால இப்ப எத்தனை பேருக்கு மன கஷ்டம் பாரு. இங்க என் பொண்ணு மாப்பிள்ளையும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அங்க என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல எப்படியா நடக்கணும்? கடவுளே ஏன் என்ன போட்டு இவ்வளவு சோதிக்கிறேன்? இன்னைக்கு நேத்தா சோதிக்கிறாரு, 30 வருஷமா சோதிக்கிறாரு. இன்னைக்குதான் விரிவு கிடைக்குமோ தெரியலையே. பாட்டி பாட்டி அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ரோகிணி ரோகிணி ஐயோ கதிரு இப்படி பண்ணிட்டாரு. கதிர் அப்பா எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையாம இருக்காருமா. ஒரு வாரம் குடிக்காம இருந்தா சரியாகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குடிக்கலாமா? ஏய் ரோகிணி, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இப்ப இருக்க? அப்பா எங்கடா அவருக்கு இருக்காரு? மாத்திரை கொடுத்து வீட்டுல விட்டு வந்திருக்கேன். ரோகிணி மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க? ரோகிணி கொண்டு வந்த கேக்க மாப்பிள்ளைக்கு கொடுத்ததுனால 2 பேரும் சாப்பிட்டு மயக்கமாயிட்டாங்கடா. இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்ப இருக்காங்க. எப்படி இருக்காங்க? 2 பேரும் சீரியஸா தான் இருக்காங்க. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வந்தாதான் சொல்ல முடியும். ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் அப்பல இருந்து சொல்லிட்டே இருக்கேன்டா, கேட்க மாட்டேங்கிறடா. என்னடி இது? வயலன் அது தெரியுது, அதை எதுக்கு இங்க கொண்டு வந்த? இல்ல, இந்த சிச்சுவேஷனுக்கு இது வாசிச்சிட்டு இருந்தா நல்லா ஃபீலா வச்சிருங்க. இருக்கும். தூக்கி போடு முதல்ல. ஓகே ஓகே ஓகே. இருக்கிற பிரச்சனைக்கு நீ வேற. டாக்டர் ஏதாவது சொன்னாரா? வந்தாதான். அழாதம்மா. டாக்டர் எப்படி இருக்காங்க அவங்க? டாக்டர் டாக்டர் நான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கரெக்டா? எப்படி சொல்றீங்க? எவ்வளவு படங்கள்ல பாத்திருக்கேன். ஏய் சும்மா இரு. டாக்டர் நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றது தப்பு. எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஐயோ, அவங்க அப்சர்வேஷன்ல இருக்காங்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. பாட்டி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். இப்போதைக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாமியை கும்பிட்டுக்குங்க, என் கையில எதுவும் இல்லை. ஐயோ ரோகிணி 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 ஏய், அம்சா. பாட்டி நீங்க உட்காருங்க. ஒண்ணு உட்காருங்க. இங்க அழாதரங்க. அம்மா அம்மா கேளுமா. அம்மா அழாதம்மா. பாட்டி சரியாயிடுமா? அழாதீங்க பொண்ணு. ஏய் அம்சா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. பாட்டி அழாதீங்க பாட்டி. அம்மா இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு சரியா ஒரு மியூசிக் இருக்கு, வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? இப்போ சொல்ல கேட்காம எல்லாம் உன்னால வரதா. பூ போட்டு பார்த்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி நீ போய் சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அம்மா பரிகாரம் பண்றதுக்காக சொன்னேன். அவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் அவ்வளவுதான். அம்மா இவளை எதுக்குமா திட்டுறீங்க? அவ ஏதோ புத்தி இல்லாம இந்த காரியத்தை பண்ணிட்டா. அதான் மாப்பிள்ளைய அவங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னார்ல. அப்புறம் எதுக்கு இவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணா? தேவையில்லாம நான் தான் பூ போட்டு பார்த்து இந்த விஷயத்தை பெருசு பண்ணிட்டேன் கதிர். ஏப்பா, டாக்டர் ஏதோ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம மழுப்பலா சொல்லிட்டு போறாரு. ஏப்பா நீ போய் முதல்ல டாக்டர் விசாரி. அவரால் முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா மெட்ராஸ்ல போய் பெரிய ஆஸ்பத்திரியில போய் பார்க்கலாம்ப்பா. சரி தாத்தா, போய் என்னன்னு கேட்டு வா போ. நர்மதா நீ கூட போய் என்னன்னு கேட்டு வாமா. போமா போ. சரியா